கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உலகமே யுத்தம், போர் என்ற பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறது. வேதத்தில் சொன்ன பிரகாரமாக தேவன் கொடுத்த அடையாளங்கள் நிறைவேறுகிறது. இப்பொழுது நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவதும் மத்தேயு 24:44, நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். சர்ச்சுக்கு போகணும்னா ஒரு ஆயத்தமும் அலங்காரமும் இருக்கும். கல்யாண வீட்டுக்கு போகணும்னா அதுக்கு வேறு விதமான ஆயத்தமும் விசேஷமான அலங்காரமும் இருக்கும். சோ இடத்துக்கு இடத்தும் நம்முடைய ஆயத்தமும் அலங்காரமும் மாறும். இங்க நித்திய மணவாளனை சந்திக்க போறோம். எல்லாரிலும் உயர்ந்தவர், இதுக்குத்தானே காத்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட ஆயத்தங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னு சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 29:2, சங்கீதம் 96:9 சொல்லியிருக்கு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லு. முதல் நமக்கு தேவையான ஒரு ஆயத்தம் பரிசுத்தம். அது அலங்காரமாகவே கர்த்தர் சொல்றாருங்க. இது எப்படிப்பட்ட பரிசுத்தமாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாருன்னா, 1 பேதுரு 3:4 சொல்லி இருக்குது, பொன்னாலும் வெள்ளியாலும் உன்னை நீ அலங்கரிக்கிறது அலங்காரம் கிடையாது. உன்னுடைய அலங்காரம் அழியாத அலங்காரமா இருக்கணும். அதுக்கு சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவியும் ஆவியாகி இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மை அமைதியா இருக்கிறேன், என்கிட்ட இருந்து கத்துக்கோ, என் நுகம் ரொம்ப இலகுவா இருக்கும்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறணும். நம்முடைய கோபம், ஆக்ரோஷம், பதட்டம் இதெல்லாம் மாறி கர்த்தர் எப்படி இருந்தாரோ அவரோட முன்மாதிரி நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு குணாதிசயத்துல நம்ம மாறும்போது அது மிகப்பெரிய ஆயத்தங்க. அது பரிசுத்தத்திற்கு நேராக நம்மள நடத்துகிறதா இருக்குதுங்க. இங்க எஸ்தரோட அலங்காரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. தன்னுடைய மணவாளனை சந்திக்க எஸ்தர் 2 வகையான ஆயத்தங்களை பண்றாங்க. ஒண்ணு என்னன்னா, அவங்களோட ஓன் சாய்ஸ் கிடையாது. அவங்க ஒரு அடிமை, தைரியம் இழந்தவங்க. அவங்க மற்றவர்களால் அழைத்து வரப்படுறாங்க. அநேக பெண்களை அழைச்சிட்டு வராங்க. அதுல இந்த அம்மாவையும் அழைச்சுக்கிட்டு வராங்க. ஆனா இதுல எந்த இடத்துல இவங்க மாறுபட்டு காணப்படுறாங்கன்னா, அவங்களுக்குரிய அதே அலங்காரம் தான் இவங்களுக்கும் நடந்துச்சு. ஆனா மொர்தெகாய்க்கு முற்றிலும் கீழ்ப்படிஞ்சாங்க. ஏன்னா தேவனுக்கு பயந்திருந்தாங்க. எனவே எல்லோருடைய கண்கள்லயும் தயவு கிடைத்தது, ராஜாவின் கண்கள்லயும் தயவு கிடைத்தது, மனவாட்டியா மாறிட்டாங்க. ஆனால் பவர்லெஸ் மனவாட்டி, ராஜா கிட்ட நேரா போய் அவங்களால பேசக்கூட முடியாது, கொன்னுடுவாங்க. அதுக்கு இவங்க பயந்துட்டு ஏற்கனவே அடிமையா இருந்தவங்க, அந்த அடிமைத்தன ஆவி அப்படியே அவங்க அப்படியே முடக்கிக்கிட்டாங்க. ராஜாவை போய் பார்க்க ஒரு ரிஸ்கே எடுக்கல. அப்படிப்பட்டவங்க தான் பிரச்சனைன்னு வரும்போது, தன் ஜனங்களுக்கு உயிருக்கு ஆத்மாவுக்கு பாதிப்புன்னு வரும்போது எழும்புறாங்க. எங்க இருந்து வந்துச்சு அந்த தைரியம்? இப்ப மொர்தெகாய் சொல்லி கொடுக்கல, இந்த அம்மா இது மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி பண்ணுமான்னு சொல்லி கொடுக்கல. இவங்க டிசைட் பண்றாங்க, ஓன் ப்ரிப்பரேஷன். இதுவரைக்கும் இருந்தது ஸ்பூன் ஃபீடிங். மத்தவங்க மூலம் கொண்டு வரப்பட்டாங்க, மத்தவங்க மூலம் அலங்கரிக்கப்பட்டாங்க. நாம இப்படிதாங்க சபையில போய் மெசேஜஸ் கேட்கும் போது நம்மளுடைய ஆவி அப்படியே உயிரடைஞ்சு 1008 டிசிஷன் எடுப்போம். இதை பண்ணணும், அதை பண்ணணும். சபையை விட்டு வெளியே வரும்போது ஆவி புஷ்ன்னு போயிடும். ஃபுட்பால் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி புஷ்ன்னு போயிடும். எப்பயுமே மத்தவங்க நம்மளை உற்சாகப்படுத்தணும், தள்ளணும், போதகர் நம்மளை ஜெபிச்சு ஆயத்தப்படுத்தணும், இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா சூழ்நிலையும் நம்ம கவுத்துருங்க. நமக்கு பர்சனலான ஒரு ஆயத்தம் தேவை. அதைத்தான் இங்க எஸ்தர் பண்றாங்க. அதனால பவர்லெஸ்ஸா இருந்தவங்க பவர்ஃபுல்லா மாறுறாங்க. எப்படின்னா, இந்த ஜெயத்திற்கு பிறகு ராஜா ஏற்கனவே கேட்டுட்டாரு, உனக்கு ராஜ்யம் பாதி வேணுமா, நான் தரேன்னு. அவங்க காம்ப்ரமைஸ் ஆகல. ஏன்னா அவங்க நோக்கம் அதுவல்ல. ராஜ்யத்தை புடிச்சுக்கணும், ராஜா கிட்ட உரிமை வேணுங்கிறது அவங்க நோக்கம் அதுவல்ல. தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் மட்டுமே அவங்களோட நோக்கமா இருந்தபடினால எந்த ஆஃபர்ஸ், ஆமான் அவரை ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இல்ல, முடியாது. என் நோக்கம் ஒண்ணுதான், எதுவும் எனக்கு வேண்டாம், ஜனம் காப்பாற்றப்படணும். ரொம்ப ஞானமா இருந்தாங்க, நோக்கத்துல தெளிவா இருந்தாங்க, தன்னை ரொம்ப தைரியமா உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, பவர்ஃபுல்லா மாறிட்டாங்க. எப்படி ராஜா கிட்ட போகவே பயந்தவங்க இப்ப ராஜாக்கு கட்டளை கொடுக்கறாங்க, அவங்க எல்லாம் கொன்னுடுங்க. ராஜா கொன்னுடுறாரு. மொர்தெகாய் தூக்கி மேலவங்க எல்லாருக்கும் அரச பதவி கொடுங்க, கொடுக்கறாரு.
அதை விட அந்த அம்மாவுக்கே ஆளுகையில பங்கு கொடுக்கறாரு. அந்த அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்கிறாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லா மாறினதுக்கு காரணம் என்ன தெரியும்? தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க. கர்த்தருக்குள் திடப்படுத்தி தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க. பவர்ஃபுல்லான ஒரு ஆயத்தங்க. அவங்களுக்கு ஆளுகையை கொண்டு வந்த ஆயத்தம். நாம் நித்திய மணவாளனோடு ஆளுகையில உட்காரணும்னா எப்பயும் ஸ்பூன் ஃபீடிங்கா இல்லாம நாமே தேவனோட தனிப்பட்ட உறவோடு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது நிச்சயமா தேவன் நம்மளை அவர் பார்வைக்கு நம்ம வெளியேறப்பட்டவர்களா இருப்போங்க. யோசேப்பு ஒரு ஆயத்தம் பண்ணாருங்க. 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. இவர் என்ன பண்ணாரு? முதல் ஆயத்தம் களஞ்சியங்களை கட்டுனார். 2வது ஆயத்தம் களஞ்சியங்கள் எல்லாம் அதுல கொண்டு வந்து சேர்த்தாரு. அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வந்தது. ரொம்ப ஞானமா மூவ் பண்ணாருங்க. ராஜாவுக்கு நிலபுலன்கள் எல்லாம் சேர்த்து கொடுத்தார். என்ன காசு இல்ல, எல்லாரும் அடமானம் வச்சு தானியங்களை வாங்குறாங்க. சோ நம்மளோட ஆயத்தத்துல 2வது ரொம்ப முக்கியமான பங்கு ஞானங்கள். ஞானத்துல குறைவுள்ளவன் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள்னு வேதம் சொல்லுது. ஞானமா இருந்து எருமையிடத்தில் கத்துக்கொள்ளு சொல்றாங்க. சில சொன்னாங்க, எனக்கு தெரியல இத பத்தி, கடன்லாம் வாங்கி வச்சிருந்தா வருகையில போக மாட்டோமா? எருமையிடத்தில் கத்துக்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நமக்கு இருக்கிறது போதும்னு சொல்லி சிக்கனமா இருந்து தேவனுக்கு பயந்திருந்து நாம் போகும்போது இதுவும் ஒரு நல்ல ஆயத்தம் தாங்க. தேவனிடத்துல ஞானத்தை கேளுங்க. இதுக்கு யார்கிட்டயும் போய் நம்ம கையேந்தி நிக்க கூடாதுங்க. ராஜா பிள்ளைங்க நம்மலாம். நம்ம தான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு தேவையான விசுவாசம் வேணும், ஞானம் வேணும், ஆயத்தம் வேணுங்க. யோசுவாவும் ஒரு ஆயத்தம் பண்ணார். யுத்தத்துல ஜெயம் வேணும், அற்புதம் நடக்கணும். அதுக்கு இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு அற்புதம்ன்றாரு. நடந்துச்சு. கர்த்தரை யுத்தத்தை எடுத்து செஞ்சாரு. இங்கேயும் பரிசுத்தம் தாங்க. ஆயத்தத்திற்கு ரொம்ப அவசியமானது பரிசுத்தம்ன்றத கர்த்தர் திரும்ப சொல்றாரு நம்ம கிட்ட. கடைசியாக 10 கன்னிகைகள். இது நிர்விசார் இருக்கக்கூடாது. 10 பேரையும் சூஸ் பண்றாரு. 10 பேர் மணவாளனுக்கு வேணும். ஆனா 5 பேர் தான் ரொம்ப ப்ரிகாஷனா இருந்தாங்க, ப்ரிப்பேர்டா இருந்தாங்க. நோவா காலத்துல நடந்த மாதிரிதான் நடக்கும். பெண் கொடுத்து பெண் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படிதான் நம்ம சூழ்நிலையின் நெருக்கத்துல நம்ம எவ்வளவு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கோன்றத மறந்துருவோம். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த உலக காரியங்கள்ல பிள்ளைய படிக்க வைக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எதை செய்யக்கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. எது முக்கியம், எதுல பிள்ளைகளை நடத்தணும் அதை செய்யணுங்க முதல்ல. இப்படிப்பட்ட ஆயத்தம் இல்லாத பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கணும் நம்ம கிட்ட. ஏன்னா எந்த நாழிகையில வருவார்னு தெரியாது, இருக்கணுங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல மணவாளனை நம்ம நிச்சயமா சந்திக்கலாம். அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு அழைச்சப்ப சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்க எல்லாம் கல்யாண வீட்டுக்குள்ள போல பாருங்க. சாக்கு போக்கு சொல்லாம ரொம்ப பிரிகாஷனோடு பரிசுத்தத்தோடு நம்ம இருக்கணும். எண்ணெய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்குது, ஜெப வாழ்க்கையை குறிக்குது. தேவனோடு உறவு கொண்டு ஜெபத்திலும் உபவாசத்திலும் தேவனோடு நெருங்கி பரிசுத்தத்திலும் ஞானத்திலும் நம்ம தேறி இருக்கும்போது நம்ம மணவாளன் கண்களுக்கு நம்ம வெளியேற பெற்றவங்களா இருப்போம். தேவனும் வருகையில நம்ம விட்டாம தூக்கிட்டு போயிருவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், உம்முடைய வருகைக்காக நான் அநேக நாள் காத்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, அநேக நேரத்துல நிர்விசாரமா தான் கர்த்தாவே இருக்கிறோம். அப்படி அல்ல ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கும் பரிசுத்தம், விசுவாசம், ஞானம், ஆண்டவரே அவைலபிலிட்டி, பிரிகாஷன், இதெல்லாம் நாங்க வச்சிட்டு கர்த்தாவே எப்பொழுதும் உம்மோடு ஆண்டவரே ஒரு ஆவில ஒரு உறவோடு இருந்து உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட்டு அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடன் ஆண்டவரே. அதையும் செய்து ஆயத்தப்படத்தக்கதாக உம் வருகையில் உம்மோடு கூட வரத்தக்கதாக நித்தியமாய் உம்மோடு வாழத்தக்கதாக உம்முடைய கையில் அலங்காரமான ராஜமுடியை நாங்கள் காணப்படத்தக்கதாக தேவரீர் எங்களை பக்குவப்படுத்தி கற்றுத்தந்து ஒரு சுய பரிசீலனை, சுய ஆயத்தத்திற்குள் நாங்க போகத்தக்கதாக எங்களுக்கு கற்றுத்தார். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.